அடைக்கப்பட்ட குடிநீர். இது உலகம் முழுவதும் புழக்கத்தில் இருக்கும் அடைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட பொருட்களின் கதை. இது ஒரு திட்டமிட்ட அழிவின் கதை. நாங்கள் கோள்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், ஒருவரை ஒருவர் தேடிக்கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்து கழிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல். நாம் இதை பற்றி புரிந்து கொள்ள முயலும் போதே பல இடங்களிலும் இதன் ஆதிக்கம் தலை தூக்கி சிக்கலுக்கு தீர்வாகாமல் சிக்கலே தீர்வாகி இருக்கிறது. பதப்படுத்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்த முயலும் போது நமக்கு அவை அத்தியாவசியமாகி விடுவதே பெரிய சிக்கலாகும். சுகாதாரம் மிக்க கிளேவ்லேண்ட் நகரத்தில் நாம் வாட நேர்ந்தால் நமது தண்ணீர் தேவைக்கு எது இலக்காகும்? அடைக்கப்பட்ட நீரா, இல்லை குழாய் நீரா? தூய பாதுகாக்கப்பட்ட நீர் இயற்கையிலிருந்தே நேரடியாக கிடைக்கிற பொழுது அதை சுத்திகரித்து தருகிறோம் என்பது வியாபாரத்திற்கான நாடகமே ஆகும். கிளேவ்லேண்ட் நகரம் ஃபிஜியின் நகைப்புக்குரிய தகவல் குறித்து சிந்தித்ததே இல்லை. இது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் ஃபிஜி குடிநீரானது தரம் குறைவாகவும் சுவை குறைவாகவும் விலை மிகையாகவும் இருந்தது தெரிய வந்தது. பாதுகாக்கப்பட்ட பாட்டில் தண்ணீரை குடிப்பதன் மூலம் குழாய் நீருக்கு நேரும் அவலத்தை சொல்லும் கதை இது. குழாய் நீருடன் ஒப்பிடும்போது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பல வழிகளிலும் குறைவாகவே முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவைக்கான தேர்வில் குழாய் நீரையே நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தரம் குறைந்ததாகவும் நீட்டிப்பு தன்மை குறைந்ததாகவும் விலை அதிகமானதுமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை எந்த நுகர்வோரும் வேண்டியதில்லை. இதைவிட நல்ல நீர் சமையல் அறையில் இலவசமாக கிடைக்கிறது. இருந்த போதிலும் நுகர்வோரின் தேவைக்காகவே உற்பத்தி செய்வதாக நிறுவனங்கள் பிதற்றிக் கொள்கின்றன. குழாய் நீரை விட பாதுகாக்கப்பட்ட குடிநீரின் விலை சுமார் 2000 மடங்கு அதிகமானது. தண்ணீரின் விலையே இந்நிலை என்றால் 2000 மடங்கு அதிகமான மற்ற பொருட்களை நினைத்து பாருங்கள். $10,000 சாண்ட்விச். அமெரிக்க வாழ் மக்கள் ஒரு வாரத்திற்கு 1/2 பில்லியன் அடைக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்துகிறார்கள். இந்த 1/2 பில்லியன் பாட்டில்களை ஒன்றாக இணைப்பதால் உருவாகும் நீளத்தில் பூமியை 5 முறை சுற்றி வைக்கலாம். இந்நிலையினை பின்னோக்கி பார்ப்பதன் மூலம் பொருளாதார நிலை எப்படி செயல்படுகிறது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. 1970 உற்பத்தியின் வளர்ச்சி ஏறுமுகத்தில் செல்லாமல் நிலைகுத்தி நின்றதால் குளிர்வான நிறுவனங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டன. அதனாலேயே தனிநபர்கள் ஒவ்வொருவரும் அதிக அளவிலான சோடாவை உட்கொள்வதற்கு ஏதுவானது. இறுதியில் சோடா உடல்நலத்திற்கு கேடு என்பதை அனைத்து நுகர்வோர்களும் உணர்ந்து கொண்டார்கள். சோடாவின் விற்பனை குறைந்த நிலையில் தண்ணீரை விற்பனை தளத்திற்கு கொண்டு வரும் முயற்சியில் தனியார் நிறுவனங்கள் இறங்கிய போது இலவசமாக கிடைக்கும் தண்ணீர் விற்பனைக்கா என்று சராசரி மக்கள் நையாண்டி பேசினார்கள். ஆனால் இன்று இவர்களின் விற்பனை பட்டியலில் நாளை காற்றும் இடம்பெறக்கூடும். இவ்வகை நிறுவனங்கள் எவ்வகை உத்திகளை பயன்படுத்தி மக்களிடம் தங்கள் உற்பத்தி பொருட்களை கொண்டு சேர்க்கின்றன? மிக எளிது. இவர்கள் தேவைக்காக உற்பத்தி செய்யாமல் தேவைகளையே உற்பத்தி செய்கிறார்கள். மாயக்கவர்ச்சியால் பொருட்களின் உண்மைத்தன்மையை மறைத்து போலியான நம்பகத்தன்மையை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இனிவரும் காலங்களில் குழாய் நீர் கழுவுவதற்கும் குளிப்பதற்குமான ஒன்றாகவே விளங்கும் என்று பிரபல குடிநீர் நிறுவனத்தின் நிர்வாகி வெளிப்படையாக அறிவித்துள்ளார். உழைத்து சேர்த்த பணத்தை வீணாக செலவழிக்க தயாராக இல்லாத நுகர்வோர்கள் நம்மிடம் இல்லாத பொருட்களை பற்றிய பயத்தையும் பாதுகாப்பின்மையையும் உருவாக்கும் உத்தியை அடைக்கப்பட்ட குடிநீர் நிறுவனங்கள் மிகச்சரியாக பயன்படுத்துகிறார்கள். இயற்கை வளங்கள் நிறைந்த பின்னணியில் தண்ணீருக்கான விளம்பரங்களை தயாரித்து நுகர்வோரை தொடர்ந்து மூளைச்சலவை செய்து வரும் இந்நிறுவனங்கள் உண்மையிலேயே விநியோகிப்பது குழாய் நீரைத்தான். நிறைய நிறுவனங்கள் இதை தயாரித்து வரும் நிலையில் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பெப்சியின் அக்வாஃபினா, கோக்கின் டாசினியும் குழாய் நீரை சுத்திகரித்து தருகின்றன என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. நெஸ்லே நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்ட விளம்பர செய்தியில் அடைக்கப்பட்ட குடிநீர் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத சுகாதாரமான நுகர்பொருள் என்ற அறிவிப்பு நகைப்பிற்கும் வேதனைக்கும் உரியதாகும். இந்த சூழல் பாதுகாப்பிற்கு யார்தான் பொறுப்பாளிகள்? ஒவ்வொரு வருடமும் குடிநீர் பாட்டில்கள் தயாரிப்பதற்காக செலவழிக்கப்படும் எரிபொருட்களை கொண்டு 1 மில்லியன் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பிவிடலாம். உற்பத்தி செய்யப்பட்ட குடிநீர் பாட்டில்களை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் அதிக ஆற்றல் செலவழிக்கும் இந்த நெடுந்தூர பயணத்தின் முடிவில் அந்த பாட்டில்கள் 2 நிமிடங்கள் பயன்பாட்டிற்கு மட்டுமே இருப்பதுதான் வேதனை. 1 நிமிடத்தில் சுவைத்து அந்த நிமிடத்தோடு முடிந்து விடுகிறது பதப்படுத்தப்பட்ட குடிநீர். ஆனால் அதை தாங்கி இருந்த பிளாஸ்டிக் பாட்டில் அழியாத சூழல் எதிரியாகவே தாங்கிக் கொள்கிறது. கண்டம் கடல்கள் தாண்டி இறக்குமதியாகிக் கொண்டே இருக்கிறது இந்த பிளாஸ்டிக்.
இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் 80% நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து சாதிக்கின்றன. மற்றொரு பங்கு எரியூட்டப்படுவதன் மூலம் காற்றும் மாசடைகிறது. மீதமுள்ளவை மறுசுழற்சிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மெட்ராஸில் கலிபோர்னியாவிலிருந்து வந்த பிளாஸ்டிக் மலையை விழி மிரள பார்க்கலாம். நேர்த்தியான மறுசுழற்சியானது ஒரு பாட்டிலை இன்னொரு பாட்டிலாக மாற்றுவதே ஆகும். ஆனால் அத்தகைய மறுசுழற்சி நடைபெறுவதில்லை. பதிலாக இதனை தரம் குறைவான பொருளாக மாற்றி மறுசுழற்சிக்கும் கூட உதவாத கழிவுப் பொருட்கள் வளமான நம் தாய் மண்ணில் இறக்குமதி செய்யப்பட்டு யாரோ பலரது நிலங்களில் அழியாத குப்பைகளாக கோலோற்றுகின்றன. குடிநீர் பாட்டில்களில் இயற்கை மலைகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் மலைகள் வரைவதே பொருத்தமாக இருக்கும். நுகர்வோரை பயமுறுத்தி மதிமயக்கி திசை திருப்பி வழிநடத்தும் இவ்வகை உத்திகளே இவ்வகை பொருட்களின் உற்பத்தியை மிகுவிப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்றன. பெப்சி நிறுவனத்தின் தலைவர் தம் வணிகத்தின் மிகப்பெரிய எதிரி குழாய் நீர் என்று வெளிப்படையாகவே அறிக்கை விட்டிருக்கிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைய இடங்களில் தூய நீர்நிலைகள் கடுமையாக மாசடைந்துள்ளன. இதற்காக பிளாஸ்டிக் பாட்டில்கள் நிறுவனங்களுக்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். இப்பொருட்களின் விலை உயர்வு இவற்றின் மீது நம்பகத்தன்மையை நுகர்வோரிடம் உருவாக்கி இருப்பதால் பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிப்பாளர்கள் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அடைக்கப்பட்ட குடிநீர் வேண்டவே வேண்டாம் என்று முற்றிலும் புறக்கணிக்கும் அளவிற்கு மிக அபாயகரமான நெருக்கடி உருவாகியுள்ளது. தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்வதற்கு $மில்லியன் அரசாங்கம் செலவழித்தும் வருகிறது. பொது நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இதற்கு செலவழிக்கும் தொகையை நீர்நிலை ஆதாரங்களை மேம்படுத்தி தரம் உயர்த்துவதற்காகவும் மாசினை கட்டுப்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் செலவழித்தால் என்ன? பள்ளி, கல்லூரிகள், சமூக அமைப்புகள், நுகர்வு கலாச்சாரத்தின் தொட்டில்களாக விளங்கும் பெருநகரங்கள் பதப்படுத்தப்பட்ட குடிநீரை புறக்கணித்தால் பெருமளவிலான பாதிப்புகள் குறையும். பாதுகாக்கப்பட்ட குடுவை நீரின் விற்பனை வீழ்ந்துள்ளதும் உணவகங்கள் குழாய் நீரை விநியோகிப்பதும் நல்ல மாற்றமாகும். நமது தேவையை அடுத்தவர்கள் உருவாக்காமல் பார்த்துக் கொள்வதோடு நமது தேவையை நாமே உருவாக்குவோம். எல்லோருக்கும் தூய நீர் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை உடனே மேற்கொள்வோம்.